வார்த்தை வர மாட்டேங்குது. உங்களெல்லாம் பார்த்தா பாதி பயமாக வேற. அதனால ஒரு கேள்வியை கேட்டு செய்திக்குள்ளாக போகும்படியாக நான் விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே சில காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதை தொடர்ந்து தியானிப்போம் என்று உங்களோடு கூட சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 6 வாரங்களுக்கு முன்பதாக 4 வாரங்கள் தொடர்ந்து அந்த செய்தி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்பி உங்களுடைய இருதயத்தில் இருக்குமே ஆனால், அதை அலசி ஆராய்ந்து பார்த்தீர்களானால், 4 வாரங்களுடைய செய்தி ஒரு மனிதனுடைய தலைப்பிலே வைத்து 4 வாரங்கள் உங்களோடு கூட பேசினேன். அதை தொடர்ந்து பேசுகிறேன் என்று உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்றைக்கு 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அதுல முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? வராதவங்களை விட்டுருங்க, கண்டினியூவா வரவங்களுக்கு நான் சொல்லுறேன். என்ன சொல்லிடுறேன்? ஒரு தட்ட நான் கேட்டேன், யாபேச பத்தியே நீ பேசாதையா, யாபேஸ் என் பேரு எனக்கு மனசுலயே ஆயிடுச்சு. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு தேவை. ஒரு செய்தி என்பது, கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு மனிதனுடைய இருதயத்திலே அது ஆழமாய் அடிக்கப்படுகிற ஜம்பட்டியை போல இருக்கிறது என்று சொல்லி என் வேத வசனம் எனக்கு மக்கள் கற்றுக் தருகிறது. வேத வசனமானது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது என்று என் வேதம் அழகாக சித்தரிக்கிறது. அல்லேலூயா. அதே வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று என் வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் ஒரு மனிதனோடு கூட பேசுவாரேயானால், அவன் ஏதாவது ஒரு வகையிலே வேத வசனத்தினாலே அவன் இருதயம் பாதிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டால் தான் ஆவியானவர் அவனோடு கூட இடைபடுகிறார். அப்பொழுதுதான் தேவ ஆவியானவர் இந்த பலிபீடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை பரத்திலிருந்து கடந்து வருகிறது என்பது உறுதியாக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல யாரு வேணாலும் பிரசங்கித்துட்டு போய்விடலாம், யாரு வேணாலும் என்ன வேணாலும் வார்த்தைகளை சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் கர்த்தர் பேசாத எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு மனிதனும் துணிகரமாக இந்த பலிபீடத்திலிருந்து அவன் பிரசங்கிப்பானே ஆனால், என் ஆண்டவர் வரும்போது நிச்சயமாய் கணக்கு கேட்பார். ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நீங்கள் போதகராக ஆகுவதை பார்க்கிறோம், ஆகாமல் இருப்பது அது நலமாக இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கிறதான வார்த்தைகளை நீங்கள் நிருபங்களிலே வாசிக்க முடியும். ஏன் இதை சொல்லுகிறேன்? இங்கு இருந்து புறப்படுகிற வார்த்தையானது ஒருவேளை இந்த மனிதன் இவனுடைய என்ன வார்த்தைகளை சொல்லி பேசுவான்னு சொல்லி ஒருவேளை நாம் இடைப்போடர்களாக கூட இருக்கலாம். ஒருவேளை தேவ ஆவியானது இன்றைக்கு என்னோடு கூட இடைப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு கூட வந்து அமர்ந்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இந்த நாளிலே என் தேவனுடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு கூட, அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு கூட இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார். எதுவானாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது சுயத்தினாலே உண்டாகிறது அல்ல. ஒருவேளை சுயத்தினாலே அந்த ஒரு மனிதன் அவருடைய வேத வசனத்தை பிரிப்பரேஷன் பண்ணியோ, தன்னுடைய நாலேஜை மாத்திரம் எப்படியாயும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துக்கு வருவான் என்று சொன்னார், வெட்கப்பட்டு போயிடும். இதை நான் அனுபவித்ததினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆகவே மறுபடியும் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த 4 வாரங்கள் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை எனக்கு நீங்க சொல்வீர்களானால், உங்களுக்கு நிச்சயமாகவே வருகிற வெள்ளிக்கிழமை நான் பரிசு தர காத்திருக்கிறேன். யாவேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொன்னேன். அவன் எப்படியெல்லாம் செபிக்கிறான் என்று சொன்னேன். எந்த அடிப்படையிலே செபிக்கிறான் என்று சொன்னேன். இன்றைக்கு கூட
அதே வார்த்தையை மையமாக வைத்து ஒரு பெண் எப்படி தேவனுக்குள்ளாக ஜெபிக்கிறார் என்பதை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். நீங்கள் பெண்களாக இருப்பதினாலே பெண்கள் கூட்டத்திற்காக நான் பேசவில்லை. என் தேவ ஆவியானவர் எனக்கு எதை சொல்ல சொன்னாரோ அதை சொல்ல வேண்டியது எங்களில் உள்ள கடமையாக இருக்கிறது. ஒருவேளை தேவனுடைய விருப்பத்தை மாறாக என்னுடைய இஷ்டத்துக்கு நான் மாற்றி உங்களோடு வேத வசனத்தை எனக்கு சாதமாக பிரசங்கிப்பேனே, ஆனால் அந்த இரத்தப்படிக்கு நானே சொந்தக்காரனாக இருப்பேன் என்பது எனக்கு தெரியும். ஆண்டவர் வரும் நாளிலே என்னுடைய கைகளிலே இரத்தப்படிக்கு உண்டாலே நியாய தீர்ப்பை குறித்து பழியை குறித்து கையிலே கணக்கு கேட்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே திட்டமாய் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். தேவன் எனக்கு எதை சொல்ல சொன்னாரோ அதை உங்களோடு கூட சொல்லும்படியாக நிலத்தில் கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஏன் ஆண்டவர் இதை பேச சொன்னதா எனக்கு தெரியல. நான் அந்த யாவேசை குறித்து தான் தியானித்து வைத்திருக்கிறேன். அதை குறித்து தான் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவேன் என்று சொன்னேன். யாவேஸ் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், எப்படி ஜெபித்தான், எப்படி கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் உங்களோடு கூட பேசினேன். ஆனால் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு போனேன். எப்படி அவருடைய எல்லைகளை தேவன் பெரிதாக்கினார் என்று சொல்லுவேன் என்று சொன்னேன். ஆமென். இப்ப மறுபடியும் கேட்கிறேன், யாவேஸ் எப்படி எல்லாம் ஜெபித்தான்? பைபிள் திறக்க கூடாது. மறுபடியும் வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணிட்டாங்க. 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். துக்கத்தோட அவனை பெற்றெடுத்தான். துக்கத்தோட ஜெபித்தான். முதலாவது வாரத்தில் பேசினேன். அதுக்கு அடுத்து சுருக்கமா முடியல அந்த வார்த்தை. அதெல்லாம் அடிப்படையாக சத்தியங்கள் சுருக்கமா. நீங்க முதல் வாரத்தில் பிரசங்கித்தீங்க, 2வது வாரத்தில் குறித்து பிரசங்கித்தீங்க, 3வது வாரத்தில் பிரசங்கித்தீங்க, 4வது வாரத்தில் பிரசங்கித்தேன்னு சொன்னீங்கன்னா வேதத்திலே அறிவாளிகளாக இருக்கிறீர்கள் நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். ஏதோ இந்த காதல கேட்டு இந்த டோருக்கு பண்ண விட்டு போட்டு போயிடக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். தேவன் பேசும் போது இந்த சத்தத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொன்னார். தேவன் பேசுகிற நாட்கள் இது. தேவன் கிருபை ஆய்வுகளோடு இடைபடுகிற நாட்கள் இது. என் தேவன் அவருடைய சத்தத்தை நிறுத்தக்கூடிய நாட்கள் சமீபமாக இருக்கிறது. மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இன்றைக்கு கிருபை நாட்களை நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை துணிகரமாய் நாம் செபிக்காமல் இருப்போமானால், துணிகரமாய் வேதத்தை மாத்திரம் தியானிக்காமல் இருப்போமாயானால், இந்த காலங்களை நாம் கடத்திட்டோம் சொன்னார். தேவனுடைய சத்தம் பலிபீடத்தில் வரும்போது நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் போகும் என்று சொன்னார். என் ஆண்டவர் ஒரு நாள் வருவார். நான் மறுபடியும் சொல்றேன், எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சேரையும் மேட்டையும் தேக்கினோட இடத்துக்கு போயிடக்கூடாது. இங்க வந்தோம், சர்ச்சுக்கு போனேன், இந்த செகப்பு மேட்டை கொஞ்சம் சுரண்டி என் பாக்கெட் எடுத்துட்டு வந்தேன். நோ, சர்ச்சுக்கு போனேன், ஒரு சேரை உட்கார்ந்த பாரு உடஞ்சிருச்சு, அதை கணக்கு விடுறது இல்லை. சத்தத்தை முடித்து ஆமென். அல்லேலூயா. இந்த யாவேஸ் துக்கத்தோடு அவனுடைய தாய் பெற்றெடுத்தாலும் அவளை தகப்பனும் தாயும் அவனை கைவிட்டு உதறி தள்ளினாலும் தேவனை மாத்திரமே அவன் சார்ந்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரனை போல விடாது தேவனுடைய மகிமையின் பிரசனத்தை மாத்திரம் அவன் பிடித்துக் கொண்டு ஜெபித்தான் என்று உங்களோடு கூட சொன்னேன். மனிதனை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் அவன் கால் வைக்காதபடி கர்த்தரை மாத்திரம் அவன் பற்றிக் கொண்டான். தாழ்மையா இருந்தான். தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டான். என்னுடைய சாபத்தை மாற்றுவது இயேசு கிறிஸ்து மாத்திரமே, யெகோவா தேவன் என்கிற நாமம் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை இந்த யாவேஸ் அறிந்தபடினாலே யாவேஸ் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லுகிறோடு பேசி முடித்தேன். இன்றைக்கு கூட எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை தான் 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 16 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களா, அங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ஸ்திரீயுடைய பேர் அன்னாள். இந்த அன்னாளை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
சண்டே கிளாஸ்ல எத்தனையோ முறை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அநேக பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அன்னாலை போல இங்கு ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. ஆவியான ஒருவரே அறிவார். பாட்டெல்லாம் நல்லா பாடணும். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன் அப்படின்னு ஜெபிக்கும். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். எலியாவை போல நான் விடவே மாட்டேன். பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறோம். ஆனா நம்முடைய பார்க்க அப்படி இருக்கா? யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறோமா? எலியாவை போல போராடி ஜெபிக்கிறோமா? கடந்த நாட்களிலே ஜோசு அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நம்ம எப்படி எல்லாம் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எப்படி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும் என்று சொல்லி அவர் உங்களோடு கூட கற்றுக் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி நம்முடைய போதகர் ஒரு நாள் இரவு கூட்டத்தில் நாம் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லி மத்தேயு புத்தகத்தில், லூக்கா புத்தகம், மார்க்கு புத்தகம், யோவான் புத்தகத்தை ஆவியானவரை குறித்தும் பரிசுத்த மார்க்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதையும், அந்த இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் என்பதையும் நம்முடைய போதகர்களுடைய இரவு ஜெபத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஆனா எத்தனை பேர் அதை மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் செயல்படுவதாக சீசர்கள் எல்லாம் போய் கேட்கும் போது அவர் சொல்லுகிறார் எப்படி ஜெபிக்கணும். அவர் கேட்கும் போது ஆண்டவர் சிம்பிளா கற்றுக் கொடுத்தார். ஜெபம் என்பது வேற, விண்ணப்பம் என்பது வேற. நிறைய பேரு ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் ஒன்னா போட்டு சிலர் சாப்பிடுறத நான் பார்த்திருக்கிறேன். சாம்பாரையும் ரசத்தையும் ஒன்னா போட்டு குலைச்சு அடிப்பாங்க. கபகபான்னு தனித்தனியா சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வித்தியாசம் தெரியும். ஆனா அது ஒருத்தர் சொல்றவங்க இருக்கிறாங்க, ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வித்தியாசம் இல்லையா? என்ன சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொல்றேன். என்ன பிடிக்குமோ அதை மட்டும் வந்து சாப்பிடுங்க. இது ஒரு ஹைஜீனிக்காக சொல்றேன், ஜஸ்ட் ஜோக்குக்காக. ஆனா விண்ணப்பம் என்பது வேறு, ஜெபம் என்பது வேறு. எங்க வித்தியாசத்தை சொல்லுங்க பாக்குறேன். ஜெபம்னா என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். ஜோசப் பிரதர் சொல்லலாம், மரியாஸ் பிரதர் சொல்லலாம், ஆபிரகாம் பிரதர் சொல்லலாம், மம்மி சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், அண்ணன் கூட சொல்லலாம். காலையில முறைச்சு பார்க்காதீங்க, வெடிச்சிட்டு போகும். சொல்லுங்க, ஜெபம்னா என்ன, விண்ணப்பம்னா? ரெண்டுக்கு வித்தியாசம். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது ஜெபம். விண்ணப்பம் நமக்கு என்ன வேணும், நான் சொல்லுமா சொல்றேன், சொல்லுமா அவர் சொன்னா சரிதான், சொன்னா சரி. என்னுடைய வியூல சொல்றேன், ஆண்டவரே கொடுங்க, இது விண்ணப்பம். கொடுத்தீரே, தந்தீரே, இது ஜெபம். விளங்குதா? விளங்குச்சா இல்லையா? ஆனா அவர் சொல்லும்போது கரெக்டா சொன்னாரு. போன தடவை பிரசங்கத்தில் சொல்லும்போது நம்ம ஒரு காரியம் செவிக்க சொன்னா என்னென்னமோ சொல்லி பாவம் ஆண்டவரை கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆண்டவரை சொல்லிடுவார் என்ன. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம். அதனால இங்க ஒரு சகோதரியை நம்ம பார்க்கிறோம். இந்த சகோதரியினுடைய பெயர் அன்னா. அன்னா என்கிற இந்த வார்த்தை எபிரேயத்துடைய வார்த்தையிலிருந்து, மூல பாஷையிலிருந்து ஹன்னா என்ற வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு வருகிறதான வார்த்தை தான் இந்த அன்னா. இந்த அன்னாள் ஒரு எபிரேய பெயர். அன்னாள் என்ற அர்த்தம் சொன்னா கருணை அல்லது தயவு என்பது பொருள். அன்னாள்னா யாரு?
பிச்சை எடுக்கணுமா? இது யாபேசுடைய ஜெபம். ஆனா இந்த அன்னாருடைய ஜெபம் வேறுபட்டு இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் உங்களோடு கூட சொல்லும்போது நான் சொன்னேன், 300க்கும் மேற்பட்டதான ஜெபங்கள், அநேக ஜெபங்கள் இருக்கிறது. ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதான ஜெபம் மாத்திரம் இந்த உலகத்திலே, வேதாகமத்திலே, இந்த உலகத்திலே இருந்து வாழ்கிற எல்லா மனிதனை காட்டிலும், வாழ்ந்து மரித்த எல்லா ஊழியக்காரர்களை காட்டிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம் ஒரு வித்தியாசமானது என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். அவரை போல யாரும் ஜெபிக்க முடியாது. அவரை போல தேவனோடு பிதாவோடு உருவாடுகிற எந்த ஒரு மனுஷனால முடியாது. அந்த அடிச்சுவடி பின்பற்றி வந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இவங்க ரெண்டு பக்கமா எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஒருவேளை நான் ஏக நேரம் ஜெபிக்கிறேன், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், எந்த ஒரு மனுஷனும் அப்படி இருக்க மாட்டான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, என் அப்போஸ்தலனாகிய பவுலை தவிர, என் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ ஜெபங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஜெபங்களையும் நீங்கள் தியானிக்கும் போது வேறு வேறு கருத்துக்களை பதிவிடுகிறது, வேறு வேறு கருத்துக்களை சொல்லுகிறது, வேறு வேறு வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த யாபேசுடைய ஜெபத்தை குறித்து உங்களோட சொல்லும் போது, இவனுடைய ஜெபம் எல்லாருடைய ஜெபம் இருந்தாலும் தேவனாகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை ஒரு பிரத்யேகமாக இந்த வேதாகமத்திலே இருக்கும்படி என் தேவன் அனுமதித்ததினாலே, என் பரிசுத்த ஆவியானவர் அதை அனுமதித்ததினாலே அதை இந்த வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்கிறது. இதே போலதான் இந்த அன்னாருடைய ஜெபமும் அநேக வேதாகமத்தில் ஜெபித்தாலும் ஏன் இந்த சகோதரருடைய பெயர் மாத்திரம் வேதத்தில் பொறிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது புதிய ஏற்பாட்டிலே இவைகள் எல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெறுகிற எல்லா கதாபாத்திரங்களும், எல்லா சரித்திர ஆதாரங்களும் நமக்கு மாதிரிகளாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது எபிரேயர் தெளிவாய் சொல்லுகிறான். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வீடை கட்டக்கூடிய ஒரு இன்ஜினியரா இருப்பாருன்னா அவர் முன்னாடி ஒரு மாதிரியா ஒரு படம் வரைவார். அந்த படத்தை அந்த அடிப்படையை வைத்துத்தான் அந்த பில்டிங்கை கட்டுவார். இத்தனை ரூம் இருக்கணும், இங்க டோர் வரணும், இங்க ஜன்னல் வரணும், இங்க வெண்டிலேஷன் வைக்கணும், அங்க பாத்ரூம் வரணும், இங்க பெட்ரூம் வரணும், அங்க லாஸ்ட் பெட்ரூம் வரணும், இங்க டைனிங் ஹால் வரணும், இங்க கிச்சன் வரணும் சொல்லி முன்னாடியே வடிவமைக்கிறானே அந்த இன்ஜினியர். ஒரு மாதிரியை வைத்து இத பார்த்து தான் மேசன், இன்ஜினியர் கட்டுறது இல்ல, மேசன் தான் கட்டுறான். ஆனா பேர் யார் வாங்கிட்டு போறா சொல்லுங்களேன். எங்க கம்பெனில கஷ்டப்பட்டு வேலை செய்யும் QC வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி போற பேர் யாருன்னா QC பேர் வந்துடும். ஆனா கஷ்டப்பட்டு எங்க கிளாண்டிங் டெர்மினேஷன் பண்ணதெல்லாம் யாரு? நம்மள போட ஒரு மனுஷன். ஆனா யார் பேர்ல போடுவோம்? வேற ஒரு மனுஷன் போயிடும். இது இந்த உலகத்தினுடைய பார்வை, இந்த உலகத்தில் நடக்கிற நடைமுறை இல்லையா? இது போலதான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இதெல்லாம் ஒரு மாடல், இதெல்லாம் ஒரு முன்மாதிரி. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா, நீங்களும் நானும் சத்தியத்துக்குள்ளே நிலைத்து தேவனுக்காய் கனி கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாம் மாடல் தான், எல்லாமே மாடல். ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்துல வேதத்தை துரித்து பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல பேசக்கூடாது, புதிய ஏற்பாட்டை தான் ஃபாலோ பண்ணும். ஒரு கண்ணை அடைச்சிட்டு ஒரு கண்ணை பார்த்தீங்கன்னா சரியா வியூ தெரியாது உங்களுக்கு. 2 கண்ணையும் திறந்து, சிலருக்கு நல்லா இருக்கும்போது பார்த்தாலே கண்ணு தெரிய மாட்டேங்குது. 2 பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் ஒன்னா பார்க்கணும். அங்க ஏன் சொல்லப்பட்டிருக்கு, இங்க ஏன் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கேள்வி, இப்போதான் உங்களுக்கு இதெல்லாம் பேசுறது இன்ட்ரோடக்ஷன் தான் பேசுனேன், இப்போதான் செய்திக்குள்ளாவே போறேன். பேசுனேன் இப்போதான் செய்திக்குள்ள போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. மைண்ட் வாஷ் நான் ரீட் பண்ணேன். அவர் சிரிக்கிறார். சரி, ஒரு கேள்வியை கேட்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை அன்னாள் இருக்கிறாங்க? இது சொன்னீங்கனாலும் எனக்கு நம்ம பரிசுத்த
மொபைல் கார்டு எத்தனை அண்ணாள் இருக்கிறாங்க? இந்த ரெண்டு அண்ணாளுக்குமே ஒரு வித்தியாசம் உண்டு. எத்தனை அண்ணாள் இருக்கிறாங்க? யார் சொன்னாங்க? எத்தனை அண்ணாள் இருக்கிறாங்க வேதத்துல? சொல்லுங்க, பேசுங்க கொஞ்சம் கூட. யார் சொன்னா ரெண்டு? நான் சொன்ன நீங்க சொல்லிருக்கீங்களா? 10 அண்ணாள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? சரியா? எல்லாரும் நீங்க பார்க்க பார்த்து நான் மறந்துட்டேன் போல இருக்கு. இல்லையா? தெரியாதா? பாருங்க, மரியாதை சொல்லுங்க. சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்காங்க? வேற சொல்றவங்க இருக்கீங்களா? ஏன் கேட்கறேன் தெரியுமா? இந்த வார்த்தை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது, இந்த பேரை மறந்து போய்விடக்கூடாது. அண்ணாவுடைய செல்வம் விசேஷமான ஒரு பிரத்யேகமான, அதனாலதான் அம்மா பத்தி உங்களுக்கு ஆதரகமாய் பேச முடியாது. 2 அண்ணாள் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு அண்ணாள் 1 சாமுவேல் புத்தகத்தில் இருக்கிறாங்க. இந்த அண்ணாள் சாமுவேலுடைய தாய். லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32, 36 38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அண்ணாள் இருக்கிறார். அந்த அண்ணாலும் தேவாலயத்தில் நீங்காது ஜெபித்தவள் தான். இந்த அண்ணாலும் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபித்தவள் தான். 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. வாசிங்க கடகடன் வாசிங்க. அந்த தாய் இவர் புருஷனோடு வாழ்கிறார். அங்கு விதவையாய் ஒருத்தர் இருக்கிறார். அவள் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இவர் ஒரு எல்கானா, ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு மனைவி. வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 36, 38. நான் பிரசங்கத்தை முடிச்சிடணுமா இல்ல தொடர்ந்து போயிடலாம்? போடுங்க. ஆசேரிய கோத்திரத்தாலும் வானுவேல் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு வந்தாள். எத்தனை நாள் இருக்கிறாங்க? 2 நாள் இருக்கிறாங்க. இந்த 2 நாளுமே பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு சின்ன குழு தான் கொடுக்கிறேன். இதை நான் தொடர்ந்து இந்த செய்தி உங்களோட பேசுவேன்னா அந்த அண்ணாளை குறித்து உங்களுக்கு சொல்றேன். இந்த அண்ணாளை பத்தி இன்னைக்கு சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இந்த அண்ணாளுக்கு அந்த அண்ணாளுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கிறது. ஆனா இவங்க 2 பேரும் வேறு. இது பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு சொல்லுகிறேன், அது புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறேன். அது புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷ ரூபமாய் பிறந்த பொழுது இவ போய் என்ன செய்றா? வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஒரு சகோதரி தான் இந்த அண்ணா. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட 1 சாமுவேல் 1 16 அதிக வசனங்கள் சொல்லப்படுகிற இங்கே உள்ள அண்ணால் இந்த எல்கானாவினுடைய மனைவி. ஆகவே இந்த வசனத்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துடைய 1, 2 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கு உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு புரியும். வாசிக்கலாமா? வாசிக்க முடியுமா யாராச்சும்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். சரிவா, நான் விட்டுங்க, நானே வாசிக்கிறேன். எப்பிராயீம் மலைதேசத்தில் இருக்கிற சோபிம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராஹிமினாகிய சூப்போக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூபின் மகனான ஏரோகாமின் புத்திரன். ஆனா இங்க வசனம் எப்படி சொல்லுது? எப்ராயிம் மலைதேசத்தில் இருக்கிற அப்படி சொல்றாங்க. இவன் எப்ராயிம் கோத்திரத்தான் அல்ல. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆகவே தான் இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி அண்ணா இப்படி செபிக்கிறார், எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுடுவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது சொல்லியிருந்தாரு, இந்த இஸ்ரவேல் ஜனத்திலே
நான் தெரிந்து கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனத்தில் பிறக்கிற எந்த எந்த ஒரு பிள்ளையா இருந்தால், முதன்மையாய் ஈண்டுகிற எந்த ஒரு மிருக ஜீவன்களானால் அது எனக்குரியது என்று கர்த்தர் தெளிவாய் சொன்னார் லேவியராகமத்தில். ஆகவே இதை அறிந்து ஃபாலோ பண்ண, இதை கடைபிடித்ததினாலே அவள் பொருத்தனைகளை நிறைவேற்றும்படி தேவாலயத்திலே கொண்டு போய் சாம்பலை கொண்டு போய் விட்டார் என்று என் வேதவசனம் சொல்லுகிறது. ஓகே, இந்த அண்ணா எப்படி ஜெபிக்கிறார்? கிட்டத்தட்ட 13 வார்த்தைகள் அடிப்படைகளிலே இவர் ஜெபிக்கிறவளாக இருக்கிறார். இந்த அண்ணாவுக்கு அவருடைய புருஷனாகிய எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள் என்று என் வேதவசனம் சொல்லுகிறது. இந்த 2 மனைவிகள்ல இந்த அண்ணாவுக்கு குழந்தை இல்லாது இருந்தது, இந்த பெனினாளுக்கு குழந்தை இருந்தது என்று என் வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா இங்க ஒரு வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கு சொல்லப்பட்டிருக்கும் போது இந்த சகோதரியாகிய இந்த அண்ணாளுக்கு தேவன் நிந்தைக்குள்ளாக இவளை நடத்த விரும்பி இருந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே பிரதர் யோசுவா சொல்லும் போது, உங்களாலே மாத்திரம்தான் உங்களுடைய துக்கத்தையும், உங்களாலே மாத்திரம்தான் உங்களுடைய சுமைகளை மாத்திரம் சுமக்க முடியும் என்று அவர் சொன்னதை நான் நன்றாய் அறிந்திருந்தேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னா, தேவன் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய திட்டத்தில் அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே தான் இந்த சாமுவேலுடைய தாயாரை அன்னாருடைய கற்பத்தை தேவன் அடைத்து வைத்திருந்தார் என்று என் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வருமாயானால், எந்த ஒரு நிந்தையும் அவமானங்களும் உங்களை சூழ்ந்திருக்குமே ஆனால், கடல் போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடைந்தோதும் என்று சொன்னால், என் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அன்னாருக்கு ஒரு பெரிய நிந்தையாக இருந்தால் அவருடைய பெணினா எப்ப பார்த்தாலும் உள்ள போல குத்துகிறவர் உங்க பக்கத்திலே இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே இருக்கலாம், உங்களோடு வேலை செய்ய இடத்திலே இருக்கலாம், உங்கள் நண்பனாக கூட இருக்கலாம், உங்கள் தாயாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை கொண்டு உங்களை தேவன் அவர் வைத்திருக்கிற திட்டத்திலே நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவது, புதிய ஏற்பாட்டிலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளே உங்களுக்கு முள்ளாக இருக்கலாம். முள்ளு தெரியுமா? பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? அண்ணே பாத்துருக்கீங்களா? ஏன் உள்ள கேட்டேன்னா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய தலையிலே அவர் வைக்கப்பட்டதான அந்த முள்முடிக்கும், குத்தப்படுகிற வாழ்க்கையிலே குத்தப்படுகிறதான நிந்தைக்கும் அவமானத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துடைய தலையிலே முட்களை வைக்கும் போது ஆசீர்வாதத்தை சொல்லி வைக்கவில்லை, அவருடைய தலையிலே வைத்து அமைத்தி அதை புஷ் பண்ணி அந்த முள்ளுகள் எல்லாம் அவருடைய தலைக்குள்ளாக இறங்கும்படியாக அமர்த்தி அவருடைய தலையிலே கொட்டி அவருடைய மூஞ்சிலே துப்பி அவரை வேதனைப்படுத்தி அழகு பார்த்தார்கள் ரோமர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அந்த பாடையும் நிந்தையும் அவர் சகித்ததினாலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு அவர் நித்திய பிதாவாக, நித்திய தேவனாக மறுபடியும் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக வரப்போகிற அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த போல உங்களுடைய வாழ்க்கையில் நிந்தைகளை அவமானத்தை நீங்கள் சுமக்க தயாராக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய நிந்தையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். இவருக்கு இந்த அண்ணாளுக்கு பெனினாள் எப்பயும் ஒரு முள்ள போலதான் இருந்தா இல்லையா? ஏன்னா இந்த வார்த்தை என்பது, இந்த பிள்ளை இல்லாமல் இருக்கிற மரணி என்கிற வார்த்தை சுமப்பது சாதாரண காரியம் அல்ல. என் குடும்பத்திலே நான் பார்த்தவன், நான் என்னுடைய சகோதரிக்கு திருமணமாகி 4 வருடங்கள் கழித்து குழந்தை பிறந்தது. அப்ப என்னெல்லாம் பிரச்சனைகளை நான் சந்தித்த, சிறு வயதா இருந்தேன், அப்ப என்ன பிரச்சனைகளை சந்தித்தேன் என்பது எனக்கு தெரியும். என்னுடைய மனைவி, நான் திருமணமாகி 3 ஆண்டுகள் எனக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. என் பிள்ளையை தேவன் கர்த்தர் ஈவா எனக்கு கொடுத்தார்.
ஆனால் என்னுடைய மனைவி எத்தனை நிந்தையும் அவமானத்தையும் சுமந்தார் என்பதை நான் அறிந்திருந்திருக்கிறேன். என் மனைவியோடு கூட கண்ணீர் வடித்திருக்கிறேன். என் தேவன் அறிவான். ஆமென். இருக்கிற அந்த வாய் சும்மா இருக்காது. என்ன புழு பூச்சி உண்டாகலையா? புழுவாவது பூச்சியாவது உண்டானா என்ன, உண்டாகலட்டி உனக்கு என்ன? என் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர் கற்பத்தை அழைத்து வைத்திருக்கிறாயானா என் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஆபகுக்கு சொல்லும்போது சொல்லுகிறான், ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறுகிற ஒரு காலம் உண்டு. அந்த வார்த்தை எடுத்து படித்து பார்க்கலாம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக்கு 2:3. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். குறித்த காலத்திற்கு உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் குறித்து வைத்திருக்கிற நாட்கள் ஐயா. ஆகவே தான் பிரசங்கி சொல்லும்போது ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு, அழுக ஒரு காலம் உண்டு, வியாதிப்பட ஒரு காலம் உண்டு, சுகமாக ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்றைக்கு இந்த பூமியில பிறந்து இந்த மண்ணிலே இந்த சூரியனை பார்க்க ஆரம்பித்தீர்கள். ஆகவே தான் தாவீது சொல்லும்போது, என் தாயின் கற்பத்திலிருந்து நான் விழுந்தபோது ஒரு சார்பிலே விழுந்தேன். விளங்குதா அந்த வார்த்தை? விளங்குலையா? நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, நான் பிறந்த மண்ணில விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தாவீது சொல்லுகிறான் பாருங்க, நான் என் தாயின் கற்பத்திலிருந்து இந்த உலகத்தில் பிறந்த போது உமது சார்பிலே நான் விழுந்தேன். தேவன் தாவீதை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். தேவனுடைய தரிசனம் என்பது வேறு, உங்களுடைய தரிசனம் என்பது வேறு. நீங்க நினைச்சிருக்கிற திட்டத்திலேலாம் ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், அப்படியா இப்படியா, நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன். தேவன் இந்த அன்னாரை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். சாராளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். ரெபேக்காளை குறித்து திட்டம் வைத்திருந்தார். இவருடைய கற்பத்தை எல்லாம் ஏன் தேவன் அழைத்துக் கொண்டார் தெரியுமா? கிட்டத்தட்ட 6 பெண்களை, விசேஷமா 6 பெண்களுடைய கற்பத்தை என் வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே யாரு வேணாலும் உங்களை எதை வேணாலும் இன்சல்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா ஏன் தெரியுமா? ஏன் ஆண்டவர் உங்களை அந்த பாதையில் நடத்துகிறார் தெரியுமா? உங்களை மேன்மையாக வைப்பதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில டெய்லி ஒரு நிந்தை, எந்திரிச்சா நிந்தை, போற நிந்தை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆகாதவங்களுக்கு என்ன சொல்லுங்க, எப்படி சொல்லுவாங்க பழமொழி, பிடிக்காதவங்களுக்கு நிமிர்ந்தாலும் குத்தம், குனிஞ்சாலும் குத்தம், நிமிர்ந்தாலும் குத்தம். இதுதான் அந்த அண்ணாளுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை அப்படிதான் போச்சு. ஒரே நிந்தை, ஒரே அவமானம், ஒரே போராட்டம், ஒரே கலக்கம், நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, அன்னாளை அவனுடைய புருஷனாய் எல்கானா அதிகமாய் நேசித்தான். அந்த மனிதனுடைய வார்த்தையை நம்பி அவன் ஜீவிக்கவில்லை. அந்த மனிதனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி அவன் பற்றி கொண்டிருக்கவில்லை. நம்ம ஒரு 4 பேர் நம்முடைய வார்த்தைகளை சொல்லிட்டா போதும், அவங்களே பற்றிக்குவாங்க. நல்லா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, அன்பானவங்க, உங்களுக்கு தெரியுமா? பழகி பாருங்க, அப்பதான் தெரியும். பழகி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பெனாயிலும் வெள்ளையா தான் இருக்கு, பாலும் வெள்ளையா தான் இருக்கு. ஆனா வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்க. இல்லையா? குடிச்சு பாருங்க, வித்தியாசம் தெரியும். இதுதான் உலகத்தினுடைய அன்பை நீங்க நேசித்தீங்கன்னு சொன்னா, யாரோ சொல்ற ஒரு வார்த்தை நீங்க ஓடுவீங்கன்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா பெனாயில் போலதான் இருக்கும் குடிச்சீங்கன்னா. ஆனா இந்த எல்கானா தேன் வழியிலே போல பேசினாலும் அவன் புருஷனுடைய ஆதரவான வார்த்தைக்கு அவன் இணங்கவில்லை. வேத வசனத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவன் இதெல்லாம் நம்பி ஆறுதல் படல. ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அவன் காயப்பட்ட இருதயத்தை சமாதானமாக்கி விடாது. ஆனா என் தேவனுடைய வார்த்தை தேனிலும் தெளித்தலிலும் மதுரம் உள்ள வார்த்தை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நான் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமென்.
இந்த வேதவசனம் மட்டும் தான் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தும். இந்த வேதவசனம் மட்டும் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். இந்த வேதவசனம் மட்டும் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். ஆமென். ஏன் சொல்ல தெரியுமா? மனிதனுடைய வார்த்தை என்னைக்கு நம்பிடக்கூடாது. யாவேஸ் தன்னுடைய வாழ்க்கையில யாரை நம்பல, கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தான். அவனுக்கு தெரியும் இல்லையா, எந்த மனுஷனுடைய ஆதரவும் இல்லாமல் இருந்த போது அவன் கர்த்தர் மட்டும்தான் இந்த சாபத்தை மாற்றும் என்பதை அறிந்திருந்தான். இந்த அண்ணாள் ஒன்றை அறிந்திருந்தான். என் வாழ்க்கையில பிள்ளை கொடுக்க ஒரு ஆள் உண்டு, என் வாழ்க்கையில நிந்தை மாற்ற ஒரு ஆள் உண்டு, எனக்கு தெரியும், அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. வேதாகமத்திலே நீங்க எங்க புரட்டி பார்த்தாலும் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்ட முதல் பெண்களின் அண்ணா. ஆமென். ஏன் தெரியுமா? அதுக்குள்ள வார்த்தைகளை நான் மறுபடியும் நாட்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய அவங்களோடு கூட அந்த அண்ணாவை குறித்து சொல்ல வந்துட்டு இருந்த எங்கேயோ போயிடுச்சு சரி, ஆனால் சொல்றேன். இந்த அண்ணா தேவாலயத்திலே போய் செபிக்கிறவராக இருந்தான். தன்னுடைய எப்பயுமே அப்படியே வீட்டுக்காரர்கள் முன்னாடியே பிடிச்சிட்டு போற நிறைய பேர் அப்படிதான். நிறைய பேர் என்ன செய்யணும், அவங்க வரலன்னா நான் வர மாட்டேன், அவங்க வந்தாதான் நான் வருவேன். யாரும் யாரையும் வரலாம் கூட்டு போறது கிடையாது. இது தெளிவா நான் சொல்றேன். இன்னும் இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டு செய்திக்குள்ள போல. யாரையும் பரலோகம் கூட்டிட்டு போறது கிடையாது. அவன் அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் உத்தரவாதி. இது லூக்கா தெளிவாய் சொல்லுகிறான். அவன் ஆத்மாவுக்கு அவன் தான் உத்தரவாதி. ஏன் ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவாதி. இந்த சிஸ்டர் வந்தா தான் கத்துக்குவார். அவங்க நரம்பு போட்டு நீங்க நரம்பு போடுவீங்களா? தூங்காது இங்கே பாரு. சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கணக்கை கேட்கும் போது பாஸ்டர் போய் கேட்க மாட்டார், அவர்கிட்ட பேரமாய் கணக்கு வைப்பார். சொன்ன பையன் தட்டிக்கு வரல, இவர் என்ன விசாரிப்பார். நான் ஏதாவது ஒரு போய் சொல்லி வீட்டில் இருந்துட்டேன்னு வச்சுங்க, அது சொல்லுவார், ஏன் சொன்ன தான் தட்டிக்கு வரல. ஆண்டவர் சொல்லுவார், அந்த பையனுக்கு எத்தனை பேர் கால் பண்ண அவங்க வர மாட்டேன். சரி போப்பா, நீ போப்பா, நல்ல உத்தம மூலியக்காரன் உள்ள போ, இங்க வா இங்க வா இங்க வா, நீ ஏன் போல அப்படின்னு என்கிட்ட கேட்பார். அப்ப நான் சொல்லுவேன், சாக்கு போட்டு சொல்ல முடியாது. உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. ஒரு ஆத்மா வெளியேறப்பட்டது யாரும். ஆனா என்னை மட்டும் விட்டு நீங்களா பரலோகம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு காலை பிடிச்சி தோங்கி இழுத்துருவேன். நாலு தெளிவார்கள். என்னை தவிர எல்லாத்திலையும் முதன்மையா இருக்க விரும்புறோம் இல்லையா? ஏன் இதுல முதன்மையா இருக்க மாட்டோம்? தேவனை தேடுகிற விஷயத்திலேயே முதன்மையா இருக்க மாட்டோம். தேவனை ஆராதிக்க வேண்டிய விஷயத்திலேயே நம்ம முதன்மையா இருக்க மாட்டோம். சொல்லுங்க, ஏன் இருக்க மாட்டேன்? ஆனா சத்தியத்தெல்லாம் கேட்கிறோம், பைபிள் படிக்கிறோம், செபிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நம்ம முறைமைகள் மாறணுங்க, இன்னும் மாறணும். இன்னும் செடிக்குள்ளே போல இந்த அண்ணாள் அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். புருஷனை சார்ந்தவள் வாழல, கணவன் மனைவியா வாழ்றீங்க. ஆண்டவர் உங்களை நீடோடியோட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆண்டவர் சில கனப்படுத்துவாராக. ஆனா சரியான முறையில் வாழணும், அது வேற. சரியான முறையில திருமணமாகி வாழணும், அந்த வாழ்க்கை. தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று ஜெபித்தால் உங்களுக்கு நான் சொன்னேன். அதனால இந்த அண்ணாளை குறித்து இந்த ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்லும் போது 2-3 வசனத்தை சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறான், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் தீர்க்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் தேடணும். இந்த அண்ணாள் ஒன்றை அறிந்திருந்தால், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பரிகாரி ஒருத்தர் இருக்கிறார் சொன்னா அவர் சேனைகளின் கர்த்தர். ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. யாவேசை குறித்து தியானிக்கும் போது நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்குது. ஆனா சாபத்தை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற நாமத்தை அவர் சொல்லி செபிக்கிறவனாக இருக்கிறார். அதே போலதான் இந்த அண்ணா சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் சொன்னா நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கணும். அங்க படிக்கும் போது ஏன் நான் சொல்லி விடுறேன்னா, டைம் ஆயிடுச்சு, சொல்லி விடுறேன். இது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா தொடர்ந்து உங்களோட கூட பேசுறேன்.
இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இவன் சொல்லும்போது சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி செபிக்கிறார். ஏன் இந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி செபிக்கிறார்? இவள் அப்படி செபித்ததனால ஒரு வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது, எப்படி அவள் செபித்தார், அந்த 13 காரியத்தை உங்களோடு கற்றுக் கொடுக்கிறேன். இன்றைக்கு இந்த அன்னாருடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருந்த தரிசனத்திற்கு இவள் தன்னை ஒப்பு கொடுத்தவளாக இருந்தாள். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு அந்த தரிசனத்துக்கு பொறுமையாக இருந்தாள். யோசேப்ப ஆண்டவர் அந்த எகிப்தில ராஜாவா அதிகாரியா உயர்த்துவதற்கு தேவன் யோசேப்பின் மேல ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். குறித்த காலத்திற்கு அவன் தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. அவன் கண்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு குறிப்பிட்ட காலங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேரம் வந்தபோது அவன் மேல் ஏற்றப்பட்ட முட்களாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மாற்றி அவனை எகிப்தில ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்தவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையில, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில போத்திபார் மனைவி அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முள்ளா இருந்தார். இது நீங்க யாக்கோபு புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படாமல் போகிறது என்று யாக்கோபு எழுதுகிறார். ஏன்னா நம்முடைய இச்சையின்படி, நம்முடைய சுய விருப்பத்தின்படி, நம்மளுக்கு ஏற்றபடி வேதவசனத்தை திருப்பி கொண்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் சில வேதத்தினுடைய கதாபாத்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கை ஜெப ஜீவியத்தை நாம் திருத்திக் கொள்ள வேண்டுங்க. நம்முடைய ஆராதனை முறைமைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நம் தனிப்பட்ட வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை என் சத்தியத்தை கேட்டு, என் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னார், எச்சரிப்பாக சொல்லவில்லை, என் தேவன் ஒரு நாள் வருவார், நிச்சயமாய் கணக்கு கேட்பார். ஆமென். தேவன் உங்க மேல் வைத்திருக்கிற தரிசனம் ஒன்று உண்டு. அந்த தரிசனத்தில் தேவன் உங்களை நடத்த விரும்பும் போது அந்த தரிசனத்தை விட்டு உங்களுக்கு இஷ்டமான பாதையிலே நான் இங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய வாழ்க்கை இருக்கிற வேலைகளை எல்லாம் பிச்சு போடுவார். இதைத்தான் ஏசாயா சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு கனி கொடுக்கும்படியாக வாழும்படியாக தேவன் ஏறெடுத்துக் கொண்டு வச்சிருக்கிறார். உங்களை தோட்டத்தில் அழகா கொண்டு வந்து இந்த தேவாலயத்தில் உங்களை நட்டு அதனுடைய கற்களை பொறுக்கி எடுத்து போட்டு அதுக்கு நீர் பாய்ச்சி அதுக்கு உரம் போட்டு இதெல்லாம் பண்ணி உங்களை சீர்படுத்தி கிளைகளை நறுக்கி எல்லாம் கனி கொடுக்கும்படியாக வைத்திருக்கும் போது, ஆனா நீங்க வேற பக்கம் கொடியை விட்டு கனி கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் இப்ப சொல்லுவார், போதும் வேலையை பிடிச்சு. ஆவியானவர் உங்களை விட்டு போய்விட்டாரே ஆனால் வேத வசனம் என்கிற அந்த வேலி உங்களை விட்டு எடுக்கப்படுமேயானால், தேவ கிருபை என்கிற வேலி உங்களை விட்டு எடுக்கப்படுமேயானால், தேவனுடைய இரக்கம் என்கிற வேலி உங்களை விட்டு எடுக்கப்படுமேயானால் காட்டு பன்றிகள் பீறி போடும். ஆமென். இது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்னோட ஆவியில உணர்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார். தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்க்காமல் போவீர்களானால் உங்களுடைய வேலிகளை பிச்சு எடுத்து போடுவார். எனக்கும் இந்த வார்த்தை எனக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாக நான் இருப்பேன் என்று சொன்னேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சுத்தப்பட்டிருக்கிற வேலையை தேவன் எடுத்துட்டா காட்டு பண்ணி உழவு போட்டுடும். காட்டு பண்ணியை பார்த்துருக்கீங்களா? மலை காட்டில் இருக்க மலை தேசத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியும். காட்டு பண்ணி, காட்டு பண்ணுடைய 2 பற்கள் கூர்மையான பற்கள். அதை கொத்தி தோக்குச்சுன்னா முடிஞ்சது நம்ம வாழ்க்கை. அவ்வளவுதான். வாழ்க்கை சூன்யமாய் போய்விடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபைக்குள்ளாய் நாம் காக்கப்படணும். காக்கப்படணும்னா அண்ணாரை போடுவாங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த செய்தியை நான் தொடர்ந்து உங்களோடு பேசுவேன் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்போ நான் இந்த செய்தி அப்படியே முடிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் அறிகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. வாய்கள் திறந்து ஹalleluya. thank you Jesus. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் பிரைஸ் எல்லாம். ஆண்டவரே, ஒரு வார்த்தைக்கு ஆண்டவரே நான் கீழ்ப்படிகிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே இன்றைக்கு உமக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஜெப ஜீவி எனக்குள்ளாய் மாறணும். என்னுடைய வாழ்க்கை மாறணும். எந்திரிக்கலாம் கொஞ்ச நேரம், ஒரு 5 seconds. ஹalleluya. praise the Lord. thank you Jesus.
நீர் எங்களோடு கூட இடைபடும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே நீர் என்னோடு கூட இறங்கி வாரும். என் வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மாற்றப்பட வேண்டும். அன்னாரை போல இந்த வாழ்க்கை ஜெப ஜீவியம் மாற்றப்பட வேண்டும். வாழ்க்கையில இருக்கிற மாறுபாடான ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை காரியங்கள் இன்றைக்கு எனக்கு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே இந்த அன்னாளை போல ஆண்டவரே எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர், அந்த திட்டம் நிறைவேறும் சொன்னா அன்னாரை போல உடைய சமூகத்திலே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் சொன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா முட்களாய் இருக்கிற சாபமாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் என் தேவன் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். ஓ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. வாய்களத்திலிருந்து ஒப்புக் கொடுக்கலாம். வாய்களத்திலிருந்து சொல்லலாம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த அன்னாளை போல ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபிக்கிறேன். ஒரு ஜெப ஆவி என்னை ஊற்றுவீராக. ஆண்டவரே இந்த அன்னாளை போல ஆண்டவரே நீர் மாத்திரமே என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இன்றைக்கு அறிந்து கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை